ஹாய் மக்களே, இது நம்ம எக்ஸல் சீரீஸில் வர ரெண்டாவது வீடியோ. எக்ஸல் சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு யோசிக்கும் போது நான் சின்ன வயசில் பார்த்து கற்றுக்கிட்ட வீடியோஸை பற்றி யோசித்தேன். ஸோ எந்த டூலாக எடுத்தோம், எக்ஸலாக இருக்கட்டும் இல்லை வேறு ஏதாவது டூலாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலுமே எப்படி சொல்லி கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு டூல்னால் அந்த டூலில் இந்த ஆப்ஷனை தொட்டால் இது நடக்கும், இந்த ஆப்ஷனை தொட்டால் இது நடக்கும் அப்படின்ற மாதிரி டூலுக்குள்ளே இருக்க ஆப்ஷன்ஸை தான் நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. நான் 10th ஸ்டாண்டர்டோட கம்ப்யூட்டர் புக்கெலாம் நினச்சிப்பட்டா, இப்போ பெயிண்ட்டுன்னு எடுத்தால் பெயிண்டில் லெஃப்டில் டூல்ஸ் இருக்கும் இல்லையா, இந்த டூல் இதுக்கு, இந்த டூல் இதுக்கு, இந்த டூல் இதுக்குன்னு தான் சொல்லி கொடுத்துருக்காங்களே தவிர, அந்த டூல்ஸ் எல்லாம் வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்றது ரொம்ப கம்மியாக தான் நம்ம படிச்சிருக்கோம் ஸ்கூலில், காலேஜில் அப்படின்றதுலாம். காலேஜில் கூட நம்ம ப்ரோக்ராமிங்னா என்னென்னு படிப்போம், இந்த ப்ரோக்ராமிங்கில் இதெல்லாம் படிக்கணும், சின்டாக்ஸ் இது அப்படிலாம் படிக்குமே தவிர, ப்ராக்டிக்கலாக படித்ததை வச்சு இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது ரொம்ப கம்மி. நம்ம இந்த ட்ரைனிங்கில் என்ன பண்ண போகிறோம்னா, டூல்ஸை பற்றி பார்ப்போம். அதை எப்படி பார்ப்போம்னா, ஒரு பர்டிகுலர் ப்ராசஸை எடுத்து அந்த ப்ராசஸை பண்ணுறதுக்கு அந்த டூல் எப்படி ஹெல்ப் பண்ணுது அப்படின்றது தான் நம்ம டெக்னிக்கலாக இந்த சீரீஸில் பார்க்க போகிறோம். ஸ்டார்ட் பண்ணலாமா? இந்த ஃபுல் ட்ரைனிங்கை நான் ஒரு 5 கேட்டகரியாக போட்டு வச்சுருக்கேன். ஸோ ஒரு 20 டாபிக் இருக்குன்னா அந்தந்த டாப்பிக்கை குரூப் பண்ணி ஒரு ப்ராசஸாக நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அது என்ன 5 கான்செப்ட் அப்படின்றது நம்ம ஷார்ட்டாக இப்போ பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு என்னென்னா, டேட்டா க்ளீனிங்னு சொல்லுவாங்க. அதாவது நம்மக்கிட்ட நிறைய டைம் நம்ம உட்காந்து எக்ஸல் க்ரியேட் பண்ண மாட்டோம். யாரோ ஒருத்தர் ஒர்க் பண்ணிவிட்டு அந்த ஃபைலை நம்மக்கிட்ட தருவாங்க. அதில் நம்ம ஒர்க் பண்ண வேண்டிய சிச்சுவேஷன்ஸ் தான் நிறைய இருக்கும். ஸோ வர ஃபைலை எப்படி க்ளீன் பண்ணணும் அப்படின்றது தான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. ரெண்டாவது ஸ்டெப் என்னென்னா, டேட்டா ஃபார்மேட்டிங்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், நம்பர்னா நம்பர், டெக்ஸ்ட்னா டெக்ஸ்ட்டு. ஸோ அந்த மாதிரி ஒரு டேட்டாவை கரெக்டான ஃபார்மேட்டுக்கு எடுத்துகிட்டு வர்றது தான் செகண்ட் ப்ராசஸ். தேர்ட் ப்ராசஸ் கால்குலேட் பண்ணுறது. எக்ஸலே மேஜராக நம்பர்ஸ்க்காக தான் யூஸ் பண்ணுவோம் இல்லையா. ஸோ நிறைய நம்பர்ஸ் இருக்கலாம், கரன்சி வேல்யூஸ் இருக்கலாம், கவுண்ட்ஸ் இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி நம்பர் கால்குலேஷன்ஸ் எப்படி பண்ணுறது அப்படின்றது தேர்ட் பார்ட்டில் பார்ப்போம். ஃபோர்த் பார்ட்டில் நம்ம என்ன பார்ப்போம்னா, சம்மரைசிங். ஸோ எக்ஸலில் நம்ம நிறைய டேட்டா ஆட் பண்ணலாம். அதை சம்மரைஸ் பண்ணி ஒரு ரிப்போர்ட் எப்படி எடுக்கிறது. ஸோ நான் ஒரு 1000 லைன் இருக்குன்னா அதுலேருந்து நம்ம என்ன கற்றுக்கலாம் அப்படின்றத சம்மரைஸ் எப்படி ஷார்ட்டாக பண்ணுறதுன்றது தான் ஃபோர்த் பார்ட்டு. ஃபிஃப்த்து விஷுவலைசேஷன். எப்படின்னா, நம்மக்கிட்ட இப்போ ஒரு சம்மரி வந்துருச்சு, அதை எப்படி ஒரு சார்ட்டாவோ இல்லாட்டி ஒரு டிசைனாவோ போட்டுட்டு நம்ம பிபிடிலையோ வேறு இல்லையா நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த விஷுவலைசேஷன் எப்படி பண்ணுறன்றது தான் ஃபிஃப்த்து பார்ட். ஸோ இது 5 தான் நம்ம இப்போ அதுக்கடுத்து வரப்போகிற வீடியோஸில் ஒன்று ஒன்றா நம்ம கவர் பண்ண போகிறோம். பண்ணலாமா?